இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு அருங்கோணம் பேட்டர்ன் கூட போட்டோம் அல்லவா, அதுக்கு வந்து எப்படி கைப்பிடி போடலாங்கிறத பார்க்கலாம். நான் பாத்தீங்கன்னா இதுல முதல் கைப்பிடி போட போறேன். நான் என்ன பண்ண போறேன்னா, உங்களுக்கு வந்து இதுக்கு வந்து எங்கிட்ட இன்னும் ஆரஞ்சு கலர் ஒயர் இருக்கு. ஸோ அதனால பாத்தீங்கன்னா நான் ஒரே கலர் வச்சு முறுக்கு கைப்பிடி போட போறேன்னு வச்சுக்கலேன். ஒரே கலர்ல நான் முறுக்கு கைப்பிடி போட போறேன். இதுல எங்க அட்டாச் பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த சைட்ல இருக்கல்லவா, இந்த சைட்ல வந்து உங்களுக்கு அகடத்துல வரும்போது இந்த ஃபர்ஸ்ட் ஒயர் இருக்கல்லவா, இது வந்து இந்த மாதிரி உங்களுக்கு கிராஸா வரும். ஸோ இது எங்க வருதோ இந்த இடத்துல நம்ம அட்டாச் பண்ண போறோம்னு வச்சுங்களேன். இங்க பாத்தீங்கன்னா 1 2 இந்த லைன்ல நான் அட்டாச் பண்ண போறேன். ரெண்டாவது ரன்னிங் ஒயர்ல நான் அட்டாச் பண்ண போறேன். இந்த இடத்துல நான் அட்டாச் பண்ண போறேன். அதே மாதிரி இங்கேயும் பாத்தீங்கன்னா சைட்ல இருந்து வர ஃபர்ஸ்ட் ஒயர் இங்க அட்டாச் பண்ண போறேன்னு வச்சுங்களேன். இதுக்கு முறுக்கு கைப்பிடிங்கனால என்ன பண்றோம்னா, உங்களுக்கு வந்து உள் ஒயர் மட்டும் தான் நீங்க அளந்திருப்பீங்க. நான் வந்து இதுக்கு உள் ஒயர் பாத்தீங்கன்னா 4.5 அடியில 3 ஒயர் எடுத்திருக்கேன்னு வச்சுங்களேன். உங்களுக்கு வந்து 3 ஒயர் எடுத்துக்கிறேன் உள் ஒயர், 4.5 அடியில ஒவ்வொரு ஒயரும் நான் எடுத்துக்கிறேன். இந்த உள் ஒயர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அளவு எப்படி எடுக்கிறோம்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஒயர் எடுத்துட்டு இப்படி ரெண்டா நீங்க மடிச்சு இப்படி வைக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹேண்டிலோட அளவு கிடைக்கணும், உங்களுக்கு ஹேண்டிலோட சைஸ் கிடைக்கணும். அதுவும் இல்லாம உங்களுக்கு வந்து உள்ள சொருகருக்கு நீங்க இந்த மாதிரி ஒயர் விட்டுருப்பீங்கன்னு வச்சுங்களேன். இந்த மாதிரி தான் எடுக்கிறோம். உங்களுக்கு வந்து இது இல்லாம இப்போ சின்னதாவோ இல்லை இன்னும் நீளமா வேணும் அப்படின்னா நீங்க இது மாதிரி வச்சு அளந்துட்டு உங்களுக்கு உள் ஒயரோட அளவு எடுத்துக்கலாம்னு வச்சுங்களேன். இப்ப நம்ம பின்ன ஆரம்பிக்கலாம். உள் ஒயர் எப்படி, நான் வெளியில கைப்பிடி பின்ற ஒயர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆரஞ்சு கலர் ரன்னிங் ஒயர் எடுக்க போறேன்னு வச்சுங்களேன். இப்ப பின்ன ஆரம்பிக்கலாம். நம்ம இடது பக்கமும் ஆரம்பிக்கலாம், வலது பக்கம் எந்த சைடு வேணாலும் ஆரம்பிக்கலாம். நான் பாத்தீங்கன்னா வலது பக்கத்துல இருந்து ஆரம்பிக்கிறேன். ஸோ இந்த சைட்ல இருக்க அந்த ஃபர்ஸ்ட் ஒயர் வருது அல்லவா, இது வந்து எங்க சாய்வா வருதோ இங்க அட்டாச் பண்ண போறோம். நான் பாத்தீங்கன்னா இதுல இந்த பின்னல் அட்டாச் பண்ண போறேன்னு வச்சுங்களேன். நீங்க ஒரு பின்னல் அட்டாச் பண்ணலாம், நான் 2 பின்னல் சேர்த்து அட்டாச் பண்ணலாம். நான் பாத்தீங்கன்னா 2 பின்னல் சேர்த்து நான் அட்டாச் பண்றேன். இந்த மாதிரி இந்த மாதிரி பின்னல் சுத்தி எடுத்துக்க 2 பின்னல் சேர்த்து நான் வைக்க போறேன். எடுத்துட்டு 2 சைடும் பாத்தீங்கன்னா இந்த 3 உள் வயருமே உங்களுக்கு வந்து ஒரே அளவு இருக்காப்ல பாத்துக்கங்க. எனக்கு பாத்தீங்கன்னா 3 ரன்னிங் ஒயரும் 2 சைடும் ஒரே அளவு இருக்குன்னு வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம பின்ன ஆரம்பிக்கலாம். பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆரஞ்சு கட்ல இருந்து நீங்க இந்த மாதிரி ஒயர் எடுத்துக்கிறீங்க. எடுத்துட்டு இதே மாதிரியே நீங்க இந்த 2 பின்னல் சுத்தி நீங்க எடுத்துட்டு வரணும். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி உள் ஒயர் பிடிச்சிக்குங்க. அப்ப நீங்க வந்து அளந்து வச்சிருக்கிறது நெகராதுன்னு வச்சுக்கலாம், உங்களுக்கு கரெக்டா இருக்கும். அப்படி இப்படி இந்த மாதிரி கொஞ்சம் தூரம் எடுத்து விட்டுறீங்க நீங்க. இந்த மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா இந்த தளவை வந்து நம்ம இந்த கைப்பிடியோடவே பின்னிட்டு வர போறோம். அப்புறம் இந்த ஒயர் வச்சு நம்ம பின்னல் போட போறோம்னு வச்சுக்கலாம். இப்ப பின்ன ஆரம்பிக்கலாம். நம்ம முதல் பின்னல் மட்டும் நீங்க இந்த மாதிரி போடணும். அதுக்கப்புறம் நான் எப்படி ஈஸியா போடுறேன்னு சொல்றேன். இந்த மாதிரி உங்களுக்கு சுத்தி வைக்கிறீங்க. நீங்க வலது பக்கம் இப்படி ஒயர் இருக்கு, இப்படி கீழ் பக்கமா நீங்க கொண்டு போறீங்க. கொண்டு போகும்போது உங்களுக்கு இந்த லூப் கிடைக்குது பாருங்க. இதுக்குள்ளார வலது பக்கங்கனால வலது பக்கத்து உள் ஒயர் மட்டும், வலது பக்கத்துல உள் ஒயர் மட்டும் நீங்க வந்து எடுத்து உள்ள விடுறீங்க. விட்டு இதை டைட் பண்றீங்கன்னு வச்சுக்கலேன். இந்த சைடு வந்து அந்த ரன்னிங் ஒயரோட தளவை இப்படி பிடிச்சிக்குங்களா, அப்பதான் உங்களுக்கு நெகராது. அடுத்தது இப்படி மடிச்சு எடுத்துட்டு வரோம். மடிச்சு எடுத்துட்டு வரும்போது உங்களுக்கு ஸ்மூத் சர்ஃபேஸ் தான் தெரியும்னு வச்சுக்கலாம். எடுத்துட்டு வந்துட்டு இப்ப நம்ம இன்னொரு சைட் பின்ன ஆரம்பிக்கலாம். இப்ப இடது பக்கம் பின்னும். இப்ப எப்படி ஈஸியா போடுறேன்னு நான் சொல்றேன் பாருங்க. இடது பக்கம் பின்னும், அதனால இடது கையில பிடிச்சுங்க. வலது பக்கத்து விரல் இப்படி ஒயர் கடியில விடுங்க. விட்டு இப்படி சுத்தினீங்கன்னா ஒரு லூப் ஃபார்ம் ஆகும். இங்க பாருங்க. நான் பாத்தீங்கன்னா இந்த 2 விரல் விட்டுறேன். உங்களுக்கு எந்த விரல் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கோ அது கூட விட்டுக்கலாம்னு வச்சுக்கலாம். இப்படி பிடிச்சிக்கிறேன். இடது பக்கங்கனால இடது பக்கம் பிடிச்சிக்கிறேன். வலது பக்கத்து விரல் விட்டு இப்படி லூப் ஃபார்ம் பண்றேன். அந்த லூப்குள்ளார இப்ப இடது பக்கங்கனால இடது பக்கத்து உள்வயர்லாம் எடுத்து விடுறேன். இடது பக்கத்து உள்வயர் எடுக்கும் போது நீங்க வந்து இந்த ரன்னிங் ஒயரோட தலைவையும் சேர்த்து பின்னிட்டு வரணும்னு வச்சுக்கலாம். இப்போ இதை டைட் பண்றேன் இந்த மாதிரி. அடுத்தது வலது பக்கம் வலது கையில பிடிச்சிக்கிறேன். இடது விரல் விட்டு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி லூப் ஃபார்ம் பண்ணிக்கிறேன்.
அப்புறம் இடது பக்கங்கிறதுனால இது வலது பக்கங்கிறதுனால உங்களுக்கு வந்து வலது பக்கத்து உள் ஒயர் மட்டும் நான் எடுத்து விடுறேன். இந்த ஒரு 2-3 பின்னல் மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்களாவே இதை டைட் பண்ணணும்னு வச்சுங்களேன். இதை வந்து இப்படி கிட்ட இறுக்கி இப்படி நீங்களாவே டைட் பண்ணணும். இந்த மாதிரி. இதுக்கப்புறம் இடது பக்கம் மடிச்சு எடுத்துட்டு போய்க்கிறேன். இப்படி லூப் ஃபார்ம் பண்ற இடது பக்கத்து உள் ஒயர் மட்டும் நான் எடுத்து விடுறேன். இந்த மாதிரி. அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, டைட் பண்றதுக்கு இந்த மாதிரி பெருவிரல் வச்சு டைட் பண்றேன். அடுத்து வலது பக்கம் வலது கையில பிடிச்சுக்கிறேன். இடது விரல் விட்டு உங்களுக்கு வந்து இப்படி லூப் ஃபார்ம் பண்ணிக்கிறேன். பிரிச்சு வலது பக்கங்கனால வலது பக்கத்து உள் ஒயர் மட்டும் அந்த லூப்குள்ளார எடுத்து விடுறேன். அப்புறம் இந்த லூப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி நல்லா பெர்ஃபெக்டா இருக்கணும். ஒயர் வந்து ட்விஸ்டா இருக்கக்கூடாது. ட்விஸ்டா இருந்தா இப்படி விட்டு விட்டு எடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு அந்த ட்விஸ்ட்லாம் போயிடும். அதுக்கப்புறம் நீங்க இப்படி டைட் பண்றீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பெருவிரல் வச்சு நான் டைட் பண்றேன். நீங்க என்ன பண்ணா ஒவ்வொரு பின்னலும் டைட் பண்ணும். அதுவும் இல்லாம நீங்க வந்து இங்க உள் பக்கமாவும் நீங்க டைட்டா போட்டு வரணும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி இப்படி நீங்க பெருவிரல் வச்சு டைட் பண்ணாதான் உங்களுக்கு பாருங்க மடிச்சு எடுத்துட்டு வரக்கு ஈஸியா இருக்கு. மடிச்சு எடுத்துட்டு வரும்போது உங்களுக்கு ஸ்மூத் சர்ஃபேஸ் தான் மேல இருக்கணும். அடுத்து இடது பக்கம் இடது கையில பிடிச்சுக்கிறேன். வலது பக்கத்து விரல் விட்டு உங்களுக்கு வந்து லூப் ஃபார்ம் பண்ணிக்கிறேன். அப்புறம் இடது பக்கத்து உள் ஒயர் மட்டும் நான் எடுத்து விடுறேன். இந்த மாதிரி. அப்புறம் இப்படி பெருவிரல் வச்சு டைட் பண்றேன் நான். அடுத்தது வலது பக்கம் வலது கையில பிடிச்சுக்கிறேன். இடது பக்கத்து விரல் விட்டு லூப் ஃபார்ம் பண்ணிக்கிறேன். வலது பக்கத்து உள் ஒயர் மட்டும் நான் எடுத்து விடுறேன். அப்புறம் டைட் பண்றேன். அந்த மாதிரி பெருவிரல் வச்சு டைட் பண்றேன். இப்படி உள் பக்கமாகவும் டைட் பண்றேன். உங்களுக்கு பாத்தீங்கன்னா வலது இடதுங்கிறதுல உங்களுக்கு வந்து ஈஸியா புரியறக்கோசரம் சொல்றேன் பிகினர்ஸ்க்கு. உங்களுக்கு இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கைப்பாங்க எப்படி வருதோ அந்த மாதிரி நீங்க அதை கூட மாத்திக்கலாம்னு வச்சுக்கலேன். நான் பாத்தீங்கன்னா எனக்கு முதலே அது பழக்கம் ஆயிடுச்சு. அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா எனக்கு பின்ன முடியுது. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் அது என்னன்னு கத்துக்கிறதுக்கு மட்டும் இந்த மாதிரி வலது இடதுங்கிற மாதிரி நீங்க புரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஈஸியா பின்னிடலாம்னு வச்சுக்கலேன். இந்த மாதிரியே மாத்தி மாத்தி நம்ம பின்னிட்டு வர வேண்டியதான். பாத்தீங்கன்னா இந்த கைப்பிடி போடும்போது நம்ம ஒரே சீரா உட்கார தேவையில்லை. உருட்டு கைப்பிடியெல்லாம் நீங்க போட்டீங்கன்னா ஒரே நீங்க வந்து உட்காந்து அது பின்னிட்டு தான் எந்திரிக்க முடியும். இதுல பாத்தீங்கன்னா நீங்க இந்த மாதிரி விட்டுட்டு கூட போய்க்கலாம்னு வச்சுங்களேன். கொஞ்ச நேரம் கழிச்சு கூட போட்டுக்கலாம். அது ஒண்ணு இது அப்படியே நின்று கொண்டு வச்சுக்கலாம். உங்களுக்கு இதே மாதிரியே மாத்தி மாத்தி வலது இடதுங்கிற மாதிரி மாத்தி மாத்தி நம்ம பின்னிட்டு வரணும். இதே மாதிரியே அப்படியே நேரா பின்னும். உங்களுக்கு பாத்தீங்கன்னா பின்னல்கள் வந்து இந்த மாதிரி தான் வந்திருக்கும்னு வச்சுக்கலாம். இப்படி மடிச்சு எடுத்துட்டு வரும்போது பாருங்க இந்த மாதிரி நீங்க பெருவிரல் வச்சு டைட் பண்ணனாலதான் மடிச்சு எடுத்துட்டு வரும்போது இந்த மாதிரி ஈஸியா இருக்கு. இதே மாதிரியே மாத்தி மாத்தி பின்னிட்டு வர வேண்டியதான்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி இதே மாதிரியே பின்னிட்டு வரணும். பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பக்கம் உங்களுக்கு இப்படி வைக்கும் போது தெரியுது அல்லவா, உங்களுக்கு வந்து இது கைப்பிடியோட ஹைட் கரெக்டா இருக்கும் அப்படின்ட்டு. இது வரைக்கும் நீங்க பின்னிட்டு வரணும்னு வச்சுக்கலாம். நான் வந்து இது வரைக்கும் பின்னிட்டு வர போறேன். அப்புறம் இது பாத்தீங்கன்னா உள்ள சொருகருக்கு ஒயர் விட போறேன் நான். அப்புறம் ஒண்ணு பாத்தீங்கன்னா இது வந்து இந்த மாதிரி திருகக்கூடிய வாய்ப்பு உண்டு உங்களுக்கு. அதனால நீங்க வந்து இப்ப நேர்கோட்ல இப்ப நேரா வச்சு நீங்க இதை டைட்டா பின்னிட்டு வரணும்னு வச்சுக்கலாம். நான் வந்து இங்க இன்னொரு சைடு அட்டாச் பண்ற வரைக்கும் இந்த மாதிரி நேர்கோட்ல வச்சு பின்ன போறேன். இந்த கைப்பிடி வந்து திருகாத மாதிரி பாத்துக்கங்க நீங்க. ஒண்ணும் இல்லை, இதே மாதிரியே மாத்தி மாத்தி வலது இடதுங்கிற மாதிரி பின்னிட்டு வர போறோம். நான் வந்து இது மாதிரி கடைசி வரைக்கும் பின்னிட்டு வந்துட்டு உங்களுக்கு வந்து எப்படி இன்னொரு சைடு நான் அட்டாச் பண்றது அப்படிங்கறத நான் உங்களுக்கு காட்டுறேன். இதே மாதிரியே மாத்தி மாத்தி பின்னிட்டு வாங்க. நேர்கோட்ல பின்னிட்டு வாங்க. நான் ஃபுல்லா முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து இந்த சைடு எப்படி அட்டாச் பண்றேன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஒரே சீரா போட்டு வந்துட்டோம் நேரா. உங்களுக்கு பாத்தீங்கன்னா எனக்கு வந்து கைப்பிடி சைஸ் வருதுன்னு வச்சுக்கலேன். நான் வந்து இது முதல் கைப்பிடிங்கனால நான் வந்து இந்த கூடைக்கே கரெக்டா வருதான்னு பார்த்துட்டு நான் அதோட நிறுத்திக்க போறேன். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த உள் ஒயர் வந்து நீங்க உள்ள சொருகிற அளவுக்கு விட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் நம்மளுக்கு ரன்னிங் ஒயர் தேவையில்லை. ஸோ கட் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் உள்ள சொருகிற அளவுக்கு விட்டுட்டு கட் பண்ணி விட்டுருங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நம்ம வந்து எங்க அட்டாச் பண்றோமோ பாத்தீங்கன்னா சைட்ல இருக்க பின்னல் இந்த இது வர்றது
இந்த இதில் அட்டாச் பண்ண போகிறேன், இந்த 2 பின்னல்ல. அப்போ என்ன பண்ணால் உள் ஒயர் நீங்கள் தனித்தனியாக பின்னிட்டு வந்தீங்களவா, அதை வந்து அந்த 2 பின்னலுக்கும் சுற்றி நீங்கள் எடுத்துகிட்டு வரணும். ஒரு சைடு அந்த ஒரு சைடு இருக்க உள் ஒயர் உள்ளே விடுங்க இந்த மாதிரி. அப்புறம் 2 பின்னல் சேர்த்து இதில் கைப்பிடி போடுறோம். ஸோ பார்த்தீங்கன்னா 2 பின்னல் தள்ளி நீங்கள் வந்து இன்னொரு சைடு நீங்கள் விட்டுன்னு வச்சுக்கோங்க. எப்படி உள் ஒயர் பார்த்தீங்கன்னா நம்ம தனித்தனியாக தான் பின்னிட்டு வந்திருப்போம், இடது வலதுன்னு அந்த மாதிரியே நீங்கள் வச்சுக்கலாம். அப்புறம் இந்த ரன்னிங் ஒயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த சைடு வருதோ அந்த சைடு வந்து நீங்கள் உள்ளே சொருகி விட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா கைப்பிடி அட்டாச் பண்ணும்போது இந்த மாதிரி தான் பண்ண வச்சுங்களேன். இப்படி ஒரே வளையமாக உங்களுக்கு வராப்ப இருக்கணும், திருகியெல்லாம் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி ஒரே வளையமாக இருக்கணும். அப்புறம் நீங்கள் உள் பக்கமாக திருப்பிக்குங்க. இது எல்லா ஒயரையும் நீங்கள் உள்ளே வந்து டைட்டாக நல்லா உள்ளே இழுத்துக்குங்க. இழுத்துட்டு 2 சைடு இருந்து ஒவ்வொரு ஒயர் எடுங்க. இந்த ரன்னிங் ஒயரோட தளவு பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் சொருகி விட்டுலாம். இந்த உள் ஒயர் பார்த்தீங்கன்னா 3 இருக்கு 2 சைடும். 2 சைடு இருந்து ஒவ்வொரு ஒயர் எடுத்து முடிச்சு போடுங்க ஃபர்ஸ்ட். அப்புறம் நீங்கள் இதை உள்ள சொருகி விட்டுன்னு வச்சுக்கோங்க. அடுத்து இன்னும் 2 ஒயர் எடுத்து முடிச்சு போடுங்க, அப்புறம் உள்ள சொருகி விடுங்க. இந்த ஒயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்னதாக தான் இருக்கும். ஸோ எவ்வளோ நீளம் இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் உள்ள சொருகி விடலாம். உங்களுக்கு டைட்டாகவே நல்லா கிரிப்பாக பிடிச்சி கூட வச்சுக்கலாம் கைப்பிடி. இது எல்லா ஒயரையும் நான் உள்ள சொருகி விட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பண்ணுறேன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து இப்படி அட்டாச் பண்ணிட்டோம். அட்டாச் பண்ணிட்டு எல்லாமே நான் உள்ள சொருகி விட்டேன்னு வச்சுக்கலேன். உங்ககிட்ட இதே கூட கலரில் இருந்ததுன்னா கூட நீங்கள் உள் ஒயர் எடுத்துக்கலாம், அது ஒன்றும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கைப்பிடி இப்படி பொழந்து வருது. அதுக்கு என்ன பண்ணால் இப்படி கிட்ட வச்சு நம்ம கட்டி விட போகிறோம்னு வச்சுக்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிட் ஒயர் எடுத்துக்கங்க, இல்லைன்னா நீங்கள் வந்து ரன்னிங் ஒயர்லேருந்து கூட நீங்கள் எடுத்துக்கலாம். என்ன பண்ணணும்னா இந்த ஃபர்ஸ்ட் பின்னலை நீங்கள் சுற்றி கட்டி விடணும். இந்த பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விட்டு அந்த பின்னல் சுற்றி நான் எடுத்துட்டு வரேன். எடுத்துட்டு வந்துட்டு ஒரு 2-3 தடவை கட்டி விட்டுறாப்புல பண்ணுறோம். எதிரெதிராக நீங்கள் கொண்டு போனீங்கன்னாவே உங்களுக்கு வந்து கட்டி விட்டுறாப்புல வந்துடுங்க. பாருங்க, எதிரெதிராக கொண்டு போகிறேன் நான் இந்த மாதிரி. அப்போ உங்களுக்கு கட்டி விட்டுறாப்புல வந்துடுன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் நீங்கள் வந்து அந்த ஒயர் உள் பக்கமாக நல்லா டைட்டாக இழுத்துங்க. இந்த மாதிரி ஒரு 2 இல்லை 3 தடவை நீங்கள் கட்டி விட்டுறாப்புல பண்ணாவே போதும். நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 தடவை கட்டி விட்டுறாப்புல பண்ண போகிறேன். நல்லா டைட்டாக உள்ளே இழுத்துட்டு இந்த 2 ஒயரையும் நீங்கள் உள்ளே சொருகி விட்டணும். நீங்கள் உள்ளே சொருகும் போது பார்த்தீங்கன்னா ஒயர்ஸ்லாம் நீங்கள் வந்து இந்த பின்னலுக்குள்ளாரையே சொருகி விடுங்க. அப்போதான் உங்களுக்கு வந்து வெளியே அந்த அளவுக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. உள்ளே சொருகி இருக்கிறது வந்து வெளியே கூடைக்கு வெளியே இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியாது. அதுவும் இதில் பார்த்தீங்கன்னா இந்த அருங்கோணம் பேட்டர்ன் போட்டிருக்கனால உங்களுக்கு வந்து இந்த கேப்பில் வரக்கூடாது. இது வந்து நீங்கள் உள்ளே சொருகி விட்டணும் 2மே இதே மாதிரியே நான் இன்னொரு கைப்பிடிக்கும் நீங்கள் இந்த மாதிரியே போடணும்னு வச்சுக்கோங்க. நான் வந்து 2ம் போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு காட்டுறேன். ஏன்னா கிட்ட வச்சு இந்த மாதிரி நம்ம கட்டி விட்டோம்னு வச்சுக்கோங்களேன். கட்டி விட்டு நான் டைட்டாக இழுத்துட்டு உள்ளே வந்து ஒயர்ஸ் எல்லாத்தையும் சொருகி விட்டேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கைப்பிடி இந்த மாதிரி தான் வந்திருக்கும். நல்லா கெட்டி ஒயர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி முறுக்கை இப்படி நல்லா ஸ்ட்ராங்காகவே வரும்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இந்த ஹைட்டை மாற்றிக்கலாம். உள் ஒயரோட அளவு மட்டும் மாற்றினீங்கன்னாவே உங்களுக்கு ஹைட் மாறிடும்னு வச்சுக்கலாம். உங்ககிட்ட டார்க் க்ரீன் இருந்தால் கூட போடலாம், அதுவும் கூட உங்களுக்கு நல்லாயிருக்கும். எங்கிட்ட வந்து டார்க் க்ரீன் தீர ஆரம்பிச்சிச்சு, ஸோ ஆரஞ்சு மட்டும் தான் இருந்தது, அதனால் ஆரஞ்சில் நான் போட்டிருக்கேன். இதே மாதிரியே நம்ம இன்னொரு சைடும் நம்ம கைப்பிடி போடணும்னு வச்சுக்கலாம். இந்த கூடை எப்படி போடணும் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஸோ கூடையும் கைப்பிடியும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.